அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, போன வீடியோல என்ன பார்த்துருப்போம்னா, திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அன்புடைமை அதிகாரம் பார்த்துருப்போம். அன்புடைமை அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கொஸ்டின் கேட்பாங்க அதெல்லாம் பார்த்தோம். ஓல்டு கொஸ்டின் பார்த்தோம். ஃபுல் 10 திருக்குறளையும் பார்த்துட்டு, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அந்த திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கீழ ஒரு 3 கொஸ்டின் இருந்தது. அந்த கொஸ்டினுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லாரும் நல்லா புரிஞ்சுதுன்னு சொல்லியிருந்தீங்க. அப்படிதான் படிக்கணும். அப்படி படிச்சா தான் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம போட முடியும். ஏன்னா, இப்போ திருக்குறளோட முக்கியத்துவம் நம்ம வந்து ஒரு சப்ஜெக்ட் படிக்கணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எப்படிலாம் கொஸ்டின் கேட்காங்க, எதனால படிக்கும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு தான் படிக்கணும். அதனால வந்து திருக்குறளோட முக்கியத்துவம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, அது ரொம்ப முக்கியம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 1லாம் வந்து பார்த்தீங்கன்னா, பிலிம்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 10 கொஸ்டின் இருக்கும். குரூப் 1 பிலிம்ஸ்ல எத்தன கொஸ்டின் இருக்கும்? 10 கொஸ்டின் இருக்கும். குரூப் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, இது ஜிகேலயும் பொது தமிழ்லயும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, எத்தன கொஸ்டின் இருக்கும்னா, பொது தமிழ் இது 2த்தையும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 8 கொஸ்டின் இருக்கும் கண்டிப்பா. குரூப் 4லயும் 8 கொஸ்டின் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா, நியூ ஸ்டூடண்ட்க்கு தெரியாது. அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஓல்டு ஸ்டூடண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறளோட வந்து அசால்ட்டா நினைக்கக்கூடாது. ஏன்னா, இப்போ திருக்குறள் கொஸ்டின்லாம் எப்படி ஈஸியா கேட்காங்க, கஷ்டமா கேட்காங்க, அதையும் இந்த வீடியோல பார்க்க போறோம். அடுத்து திருக்குறள் எப்படி டைப்லாம் கொஸ்டின் கேட்காங்க, அதையும் பார்க்க போறோம். ஏன்னா, ஒரு இத செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எண்ணி ஆராய்ந்து தான் செய்யணும். சரிங்களா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செய்யல். அதனால வந்து எந்த ஒரு காரியத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இருள் தீர எண்ணி செஞ்சீங்கன்னா, அந்த காரியத்துக்கு கண்டிப்பா வெற்றி தான் கிடைக்கும் தவிர, தோல்வியே கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் முக்கியத்துவம் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சிருக்கணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2 இதேமாரி எக்ஸாம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ஏல வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா 5 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நீங்க பாருங்க வேணா, ஓல்டு கொஸ்டின் எடுத்து பாருங்க. அனலைஸ் பண்ணி பாருங்க. கண்டிப்பா இருக்கும். குரூப் 4லயும் 5 கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். 6 கொஸ்டின் கூட இருக்கும் சில நேரத்துல. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பொது தமிழ். குரூப் 2, குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா 25 அதிகாரம் உண்டு. அந்த 25 அதிகாரத்தில பொது தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3 கொஸ்டின் அதாவது இலக்கண பேஸ்ல இருக்கும். பொது தகவல்ல இருக்கும். அது ஒண்ணு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 1, குரூப் 2A மெயின்ஸ்ல தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் உண்டு. அதில வந்து பார்த்தீங்கன்னா 100 மார்க் உண்டு தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம். அதில வந்து பார்த்தீங்கன்னா 15 மார்க் எது இருக்குன்னா, திருக்குறள பத்தி கட்டுரை தான் எழுதணும். 5 கொஸ்டின் குடுத்துட்டு 1 கொஸ்டின் குடுத்துருப்பாங்க. அது இன்டர்வியூல உங்களுக்கு திருக்குறள் தேவைப்படும். குரூப் 1 பிலிம்ஸ்ல 10 கொஸ்டின் கண்டிப்பா மினிமம் இருக்கும். அதெல்லாம் எல்லாத்துக்கும் என்ன டவுட்னா, இப்போ நெறைய பேர் கமெண்ட் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, திருக்குறள் புக் பேக் படிக்கணுமா? அப்படிலாம் கேட்டிருந்தாங்க. திருக்குறள் புக் பேக் கண்டிப்பா படிக்கணும். அது தனியா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ போட்டுருவேன். மொத்தமா ஸ்கூல் புக்ல உள்ளது மட்டும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள் இருக்கலாம். திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் மட்டும் படிச்சா போதுமான்னு சில பேர் கேட்பாங்க. இல்ல 108 அதிகாரம் படிக்கணுமா? இந்த ஒரு டவுட் இருக்கும். அதுக்கு தான் இந்த விளக்கத்த சொல்றேன் பாருங்க. ஸ்கூல் புக்ல மொத்தம் 108 அதிகாரம் இருக்கும். நியூ புக்ல மொத்தம் 108 அதிகாரம் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது 108 அதிகாரம் இருக்காது. சாரி. ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, 108 அதிகாரம் படிக்கணுமா? இல்லன்னா ஸ்கூல் புக் படிக்கணுமா? இல்ல 25 அதிகாரம் படிக்கணுமா? இப்படி 3 டவுட் எல்லாத்துக்கும் இருக்கும். அந்த 3 டவுட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல மொத்தம் 104 அதிகாரம் உண்டு. அதாவது நியூ புக்ல வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 104 அதிகாரம் உண்டு. அந்த 104 அதிகாரத்தில 240 திருக்குறள் உண்டு. அதாவது ஒரு சில அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 1 திருக்குறள் இருக்கும். சில அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 2 திருக்குறள் இருக்கும். சில அதிகாரத்தில 3 திருக்குறள், சில அதிகாரத்தில 4 திருக்குறள் இருக்கும். முக்கியமான அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, 6 திருக்குறள் இருக்கும். சில அதிகாரத்தில 4 திருக்குறள் இருக்கும். இப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 104 அதிகாரத்தில மொத்தம் எத்தன 240 திருக்குறள் இருக்கு. இந்த 4வது அதிகாரம் கிடையாது. 6வது அதிகாரத்தில வந்து கிடையாது. ஏன்னா, அது வாழ்க்கை துணை நலம். இது 4மே வந்து பார்த்தீங்கன்னா, பெண்கள் பத்தி ஒரு மாரி ஒரு இது அதிகாரம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, வாழ்க்கை துணை நலம் கிடையாது. பிறனில் விழையாமை கிடையாது. பெண்வழி சேரல், வரவின் மகளிர் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 6வது அதிகாரம், 15வது அதிகாரம், 91வது அதிகாரம், 92வது அதிகாரம். இந்த 4 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 4 அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்லயே கிடையாது ஆட்டோமேட்டிக்கா. அடுத்தது வந்து 108 அதிகாரம் தான் படிச்சா போதுமான்னு கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, 115 அதிகாரத்தில அலர் அறிவுறுத்தல். இதில தான் இந்த நெய்யால் நூதப்பம் அந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 2ல கேட்டிருந்தாங்க போன தடவ. அதே வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே ஓல்டு கொஸ்டின் ரிப்பீட்டடா வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் 4ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. ஆனா என்னன்னா, திருக்குறள பொறுத்தவரைக்கும் கேட்ட அதிகாரத்திலேயே தான் கேள்வி கேட்காங்க. கேள்வி எப்படின்னா, அந்த அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான திருக்குறள் அந்த அதிகாரத்தில ரிலேட்டடா தான் கேட்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 25 அதிகாரம் குடுத்துருப்பாங்க. பார்ட் ஏல வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கணத்தில வந்து 25 இது பார்ட் பில வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 25 அதிகாரம் தலைப்பில குடுத்துருப்பாங்க. அந்த 25 அதிகாரம் படிச்சா போதுமா? இப்படி எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயிலா உங்களுக்கு வந்து கடைசியில ஒரு விளக்கம் சொல்லிருந்தேன். கண்டிப்பா பாருங்க. திருக்குறள் பொது வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இதுமாரி நெறைய கேட்பாங்க. அதிகாரம் ரிலேட்டடா என்ன பால் அப்படி ரிலேட்டடா, இயல்கள் ரிலேட்டடா, எண்கள் ரிலேட்டடா, தனி சிறப்பு, உலக சிறப்பு, திருவள்ளுவரோட சிறப்பு பெயர்கள், திருக்குறள் பற்றி புகழ் நூல்கள், பதிப்பாசிரியர், உரையாசிரியர் இப்படி ஒரு 17 விதமான டைப்ல வந்து பார்த்தீங்கன்னா, பொது தகவல் பொது வினாக்களா கேட்பாங்க. பொது வினாக்கள் கேட்க கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இதுக்கு நான் தனியாவே ஒரு வீடியோ போடுறேன். தனியா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ இல்ல 2 வீடியோல தனியா வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ போட்டு எல்லா கொஸ்டினுமே எல்லாமே கவர் பண்ண மாரி தனியா பொது தகவல் வந்து வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, கவர் பண்ணி குடுத்துருவேன் உங்களுக்கு. அதனால அது பிரச்சனை கிடையாது. அதாவது இங்க பாருங்களேன், திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகாரம் ரிலேட்டடா கொஸ்டின் எத்தன அதிகாரம் இருக்கு? பால் ரிலேட்டடா கொஸ்டின் இப்படி கேட்பாங்க. அடுத்து வந்து பாருங்க, எத்தன பால்கள், இயல்கள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்கறாங்களா? அடுத்ததுல பாருங்க. எண்கள் ரிலேட்டடா திருக்குறள் இப்போ 7 என்ற எண்ணுக்கு என்ன தொடர்பு? அதாவது திருக்குறள் எத்தன எண்ணுக்கும் தொடர்பு இருக்கு? திருக்குறள் எத்தன மொழிகள் மொழிபெயர்க்கப்படுது? திருக்குறள் திருவள்ளுவர் எந்த வருஷம்? இது பார்த்தீங்களா? தனி சிறப்புனா திருக்குறள் இடம்பெற்றுள்ள மலர்கள் என்னது? மரங்கள் என்னது? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தனி சிறப்பு இருக்கும். அந்த தனி சிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா, அது கேட்பாங்க. இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 17 விதமான டைப்ல கேட்காங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா
இலக்கண பேஸ்ல கொஸ்டின் கேட்பாங்க. அந்த இலக்கண பேஸ்ல கொஸ்டின் இங்க துறைகள் ரிலேட்டடா கொஸ்டின் கேட்பாங்க. என்ன துறை ரிலேட்டடு? திருக்குறள் பொது தகவல்னா எப்படின்னா, ஜென்ரலா இருக்கும். திருக்குறள் அறிவையும் கல்வியும் வலியுறுத்துகிறதா? ஆம். அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, எது எது இப்ப திருக்குறள் மதத்தின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறதா? இல்ல. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஜென்ரலா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கொஸ்டின் கேட்பாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, அ அதிகாரம் வைஸாவும் கொஸ்டின் கேட்பாங்க. எல்லா ரிலேட்டடும் நம்ம கவர் பண்ணா தான் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் போட முடியும். திருக்குறள் தானே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது திருக்குறள் தானே அப்படின்னு நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின வந்து பார்த்தீங்கன்னா கவுத்தி விட்டுரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, கவனம் கொடுத்து படிங்க. அது பாருங்க இலக்கண பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 15 கொஸ்டின் இருக்கு. சொற்களை ஒழுங்குபடுத்துக, விடுபட்ட இடங்களை நிரப்புக, திருக்குறளோட அணிகள், அதாவது சொல்லும் பொருள், எதிர்ச்சொல், இலக்கண குறிப்பு, பொருள்கோள், எதுகை மோனை கேட்பாங்க. பொருந்தா சொல், அதாவது 4 திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, 3 திருக்குறள் ஒரு அதிகாரத்த குடுத்துட்டு, ஒரு திருக்குறள் வேற அதிகாரத்த குடுக்கலாம். அப்படிலாம் பொருந்தா சொல் கேட்கலாம். பிரித்து எழுதுக கேட்பாங்க. வேர்ச்சொல்லு, உவமை பொருள், அசைபிரித்தல், விடைக்கட்டு ஆங்கில சொல். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாமே மாடல் கொஸ்டின் வச்சிருக்கேன். இத வந்து குரூப்ல வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராம்ல அனுப்புனேன். எல்லாம் பார்த்துக்கிடுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல எப்படிலாம் கேள்வி கேட்கறாங்கன்னு தெரிஞ்சு படிக்கணும். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். அதாவது நீங்க சார் சொல்லதான் சரிதான் சார். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ திருக்குறள் படிச்ச முடியுமான்னு கேட்டா, ஈஸியா படிச்சிடலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அன்புடைமை அதிகாரத்த பாருங்க. அதேமாரி நீங்க படிச்சீங்கன்னா ஈஸியா படிச்சிடலாம். நான் வேணா ஃபுல் இது தேவை உள்ளது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 25 அதிகாரமும் நடத்தி தந்திருந்தேன். ஸ்கூல் புக்ல உள்ள திருக்குறளும் நடத்தி தந்துட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆ தேவை உள்ள அதிகாரத்தில அதாவது இதுவரைக்கும் ஓல்டு கொஸ்டின்ல கேட்ட அதிகாரத்திலேயே கொஸ்டின் கேட்ருக்காங்க. இப்ப கடைசி 2 எக்ஸாமோட திருக்குறள் கொஸ்டின வச்சு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புரிய வச்சிருந்தேன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு இது இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது 26ஆம் தேதி 10ஆம் மாசம் 2024 நடந்த ஜிகே கொஸ்டின். அதாவது டிகிரி ஸ்டாண்டர்ட் எக்ஸாம் தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, ஜிகேல எத்தன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? 4 கொஸ்டின் திருக்குறள் கேட்டிருந்தாங்க. இந்த 4 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க. தாயும் தன் மகனை வெறுக்கும் தீய ஒழுக்கம் என்று வள்ளுவர் எதனை குறிப்பிடுகிறார்ன்னு கேட்டிருக்காங்க. கல் உணுதலா, பாவம் செய்தலா, கொலை செய்தலா, திருட்டு குற்றமா? இந்த 4 ஆப்ஷனும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்படி இருக்கும்? எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தோன்னா, கொலை செய்தல், கொல்லாமை அதிகாரம். இது திருட்டு குற்றம்னு என்னது? கல்லாமை அதிகாரம். அதாவது களவு செய்யக்கூடாதுன்னு அந்த அதிகாரம். இது கல் உண்ணுதல்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, சூதுன்னே ஒரு அதிகாரம் இருக்கு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இது கல் உண்ணாமைன்னு ஒரு அதிகாரமே இருக்கு. அந்த கல் உண்ணாமை அதிகாரம். அப்போ அதிகாரம் ரிலேட்டடா இப்படி வச்சுக்கையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கண்டிப்பா தெரிஞ்சா தான், அந்த திருக்குறள் தெரிஞ்சா தான் படிக்க முடியும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன ஒரு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அன்புடைமை அதிகாரம் நடத்திருப்பேன். அந்த 3 டைப்ல தான் நான் எல்லா வீடியோவும் நடத்துவேன். அதே மாரி தான் நீங்க படிக்கணும். அப்பனா தான் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் போட முடியும். அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள் பொது தகவல் வந்து பார்த்தீங்கன்னா, தனியா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்ல இலக்கண பேஸ்ல கேட்கிற வினாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல நீங்க இலக்கணம் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 9த், 10த், 11த், 12த் இந்த இதில தான் வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கண குறிப்பு இருக்கும். அதாவது எது திருக்குறள்ல உள்ள இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதுக இதெல்லாம் இருக்கும். அதே மாரி இத படிச்சா போதும். ஸ்கூல் புக்ல என்ன இலக்கண பேஸ்ல இருக்கு திருக்குறள். திருக்குறள்ல என்னென்ன அணிகள் இருக்கு ஸ்கூல் புக்ல. அது மட்டும் படிச்சா போதும் தவிர, எல்லாமே படிக்க வேண்டாம். ஏன்னா, நம்மளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் கேட்க கிடையாது. ஆனா, இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா அதிகாரத்தையும் கேட்காங்க. அது எந்தெந்த அதிகாரமும் சொல்றேன். இப்ப பாருங்களேன். தாயும் தன் மகனை இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க அதிகாரம்னா, கல் உண்ணாமைன்னு அதிகாரம் இருக்கு. அதாவது என்னதுன்னா, ஈன்றால் முகத்தையும் இன்னாதால் என்மற்று சான்றோர் முகத்து களி அப்படின்னு ஒரு திருக்குறள்ல வந்து பார்த்தீங்கன்னா, 923ஆம் திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். இது என்னதுன்னா, கல் உண்ணுதல் தான் ஆன்ஸர். அதாவது 923வது திருக்குறள்ல இந்த ஆன்ஸர் இருக்கும். இப்ப பாருங்க, உடைமையில் இன்மை விருந்தோம்பல் ஓம்பா மடமை மடவார்க்கண் உண்டு. இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, எதுனா ஆன்ஸர் பி தான். இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மெத்தட்ல நீங்க படிச்சீங்கன்னா, எந்த கொஸ்டினா இருந்தாலும் திருக்குறள போட்டுறலாம். அதுதான் ரொம்ப முக்கியம். அது தேவை. அப்படிதான் நம்ம படிக்கணும். ஒரு இத படிச்சோம்னா, எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அப்படி போடுற மாரி இருக்கணும். அது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப ஏன்னா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள வந்து பார்த்தீங்கன்னா, கான்ஃபிடென்ட் குடுக்கும், வெற்றிய குடுக்கும். அதுதான் ரொம்ப வெற்றி குடுக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த அதிகாரம்னா, விருந்தோம்பல் அதிகாரம். இந்த விருந்தோம்பல் அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள் ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேட்டா, இல்ல. இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, இருக்கும் ஸ்கூல் புக்ல. அதனால திருக்குறள் ஸ்கூல் புக்ல இருக்கு, இல்ல அதெல்லாம் போக ஸ்கூல் புக்ல திருக்குறள் படிச்சுட்டு, அந்த அதிகாரம் எந்தெந்த அதிகாரத்துலலாம் குறிப்பிட்ட அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கவே இல்ல இதுவரைக்குமே. அதாவது இந்த சிலபஸ் மாறுச்சுல 2021லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, யூனிட் 8 கொஸ்டின் நெறைய வந்துச்சு. அதுலேருந்து சொல்றேன். இப்ப ஒரு நாட்டின் அணி என வள்ளுவர் எதனை குறிப்பிடுதான்னு பாருங்க. அதாவது என்னதுன்னா, செல்வம் தான். அதாவது வந்து இந்த திருக்குறள் என்னதுன்னா, "பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணி என்ப நாட்டிற்கு இவைந்து." அதுதான் அந்த திருக்குறளோட சரிங்களா? இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய தடவ ரிப்பீட்டட் கொஸ்டினா தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஆப்ஷன் வச்சு நல்லா கேட்டுருக்காங்க. அடுத்தால பாருங்களேன். இந்த திருக்குறளும் பாருங்களேன். பெருஞ்செல்வத்தை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அதாவது வந்து கூத்தாட்டு அளவா, மாணவர்கள் அளவா, ஆசிரியர்கள் அளவா, அறிஞர்கள் அளவா? அது ஸ்டேஜுக்கு அளவு அளவுன்னு போட்டிருக்காங்க. இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனே இப்படி தான் இருக்கும். அத விடுங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நிலையாமை அதிகாரம் உண்டு. 34வது அதிகாரம் என்னதுன்னா, நிலையாமைன்னு ஒரு அதிகாரம் உண்டு. இந்த நிலையாமை அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல இருக்கான்னு கேட்டா, நிலையாமை அந்த திருக்குறள்லாம் சில திருக்குறள் இருக்கும், சில திருக்குறள் இருக்காது. நிலையாமை அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, இங்க வரேன். இந்த நிலையாமை அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ஆன்சர் என்னன்னா, கூத்தாட்டு அளவு இந்த ஆப்ஷன் ஏ தான். அதாவது
கூத்தாட்டு அவைக்குள்ள தற்று பெருஞ்செல்வம் போக்கும் அறிவிலி தற்று அப்படின்னு ஒரு திருக்குறள் உண்டு. அந்த 332 திருக்குறள்ல அந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, நம்ம கூத்தாடி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கூத்தாடிய வந்து பார்த்துட்டு மக்கள் எப்படி பார்த்துட்டு போவாங்க. அது மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா நிலையில்லாதது வந்துட்டு போயிரும். அதாவது தீய வழியில சேர்த்த செல்வம்லாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பெருஞ்செல்வம் அப்படின்னு அது சொல்லியிருப்பாரு. அதுதான் அந்த திருக்குறளோட பொருளு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த எக்ஸாம் 9ஆம் தேதி. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி இன்னைக்கு எத்தனாம் தேதி? 11ஆம் தேதி. இன்னைக்கு வந்து 12ஆம் தேதி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, 9ஆம் தேதி நடந்த எக்ஸாம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொஸ்டின் அதுலயும் 4 கொஸ்டின் இருந்துச்சு. திருக்குறள் உரையாசிரியர்கள் அதிகம் பதிப்பிக்கப்பட்ட உரை யாருடையதுன்னு கேட்டிருக்காங்க. ஆட்டோமேட்டிக்கா பரிமேலழகர் உரை தான். ஏன்னா நம்ம ஃபாலோ பண்ணது என்ன உரை தான் பரிமேலழகர் ஐயா உரைய தான் ஃபாலோ பண்ணுதோம். பரிமேலழகர் உரைய தான் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ ஃபாலோ பண்ணுதோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இதுதான். இது பொது தகவல் அந்த உரையாசிரியர்கள் அந்த ரிலேட்டட் கொஸ்டின்ல அந்த கொஸ்டின் சரிங்களா? பதிப்பிக்கப்பட்ட உரை இது. இப்போ பாருங்களேன், இது திருக்குறளை போற்றி பெருமையினை சொல்லுங்களாம். அந்த நூல்கள்ல உள்ள கொஸ்டின். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, சமயக்கணக்கர் மதிவழி கூறாது உலகில் கூற பொருள் இது வென்ற வள்ளுவன் என்று வள்ளுவரின் பெருமையினை கூறியது யாருன்னு கேட்டிருக்காங்க. தொல்காப்பியரா, கல்லாடாரா, இளம்பூரணா, நச்சினக்கினியரான்னு கேட்டிருக்காங்க. அதாங்க பாருங்களேன். சமைக்கணக்கர் மதிவழி கூறாது உலகில் கூறி பொருள் இது என்று வள்ளுவர் என ஒரு 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 புலவர் பாராட்டினார். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா, வள்ளுவர் காலத்தில் வைதிகம் இருந்துச்சு, சமணம் இருந்துச்சு, பௌத்தம் இருந்துச்சு. முதல்ல பல சமயங்கள் வழக்கில் இருந்தன. ஆனால் வள்ளுவர் எச்சமயத்தையும் சார்ந்து நின்று அறம் உரைக்கவில்லை. அதனால்தான் இத சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் உள்ள கொஸ்டின். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பாருங்களேன். உலக அறிவுடையவன் செல்வம் சமுதாயத்துக்கு பயன்படுவதை வள்ளுவர் எதனோடு ஒப்பிடுகிறார்? அப்போ இது எதனோடு ஒப்பினா ஊர்னி. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் எல்லாம் ஈஸியா நீங்க போட்டுருவீங்க. ஊர்னி நீரிருந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு என்று. இது ஈஸியா போட்டுறலாம். அடுத்தது வந்து பாருங்க இந்த அதிகாரம் பாருங்களேன். வான் சிறப்பு அதிகாரம். இந்த இதெல்லாம் ஸ்கூல் புக்ல கிடையாது. ஆனா இந்த திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா என்னது அதிகமா கேட்டுட்டாங்க. அதாவது தானம், தவம் இரண்டும் தங்கா வியன் உலகம் வானம் வழங்காது ஏனின் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த திருக்குறள் ரொம்ப அதிகமா கேட்டுட்டாங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா மழையின்மையை தான் சொல்லியிருக்காங்க தவிர, கல்லாமை சொல்ல, ஊழ் சொல்ல கல்லாமை ஒரு அதிகாரம் இருக்கு, ஊழ் அதிகாரம் இருக்கு, தீநட்புன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. மழையின்மை, வான் சிறப்புன்னு ஒரு அதிகாரம் இருக்கு. அதுதான் ஆப்ஷனும் எப்படி செட் பண்ணாங்க, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா படிச்சாலே உங்களுக்கு ஈஸியா வந்துரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்படிலாம் கொஸ்டின் கேட்கறாங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் எல்லாத்தையும் கவர் பண்ணி உங்களுக்கு குடுத்து தந்துருவேன். நீங்க படிச்சா மட்டும் போதும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்களேன், அறத்துப்பால் பாயிரவியல், இல்லறவியல் அப்படின்னு இருக்கும். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புறங்கூறாமை அதிகாரம் கேட்கவே இல்லை இதுவரைக்கும். பயனில் சொல்லாமை, தீவினை எச்சம் இதெல்லாம் கேட்கவே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எந்தெந்த அதிகாரம் கேட்கலையோ அந்த அதிகாரம் படிக்கக்கூடாது. கேட்ட அதிகாரத்தில டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் பேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ட அதிகாரம் இருக்கும். அந்த அதிகாரத்தில வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்யணும்னா, முக்கியமான திருக்குறள் ஃபர்ஸ்ட்டு படிச்சுட்டு, அடுத்தது முக்கியமான திருக்குறள்ல அந்த அதிகாரத்தில கண்டிப்பா படிச்சிருக்கணும். அது ஒண்ணு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல உள்ள திருக்குறள் படிச்சிருக்கணும். இப்படி படிச்சாலே வந்து பார்த்தீங்கன்னா போதும். ஃபுல் அதிகாரம்லாம் படிக்க வேண்டாம். அது வந்து பார்த்தீங்கன்னா, குறிப்பிட்ட முக்கியமானது மட்டும் படிச்சாலே போதும். இப்ப அருளுடைமை வந்து பார்த்தீங்கன்னா, கேட்கவே இல்ல. தவமும் கேட்கவே இல்ல. ஆவா அறுத்தல் இது கேட்கவே இல்ல. அதுமாரி வந்து இந்த நான் மார்க் பண்ண அதிகாரம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சிவப்பு கலர்ல மார்க் பண்ணியிருக்கணும். அந்த அதிகாரம்லாம் கேட்கவே இல்ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எது கேட்கான், எது கேட்கல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நாடு அதிகாரத்தலாம் நெறைய கேட்டிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொருள் செயல் வகை அதிகாரத்துல நெறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ரிப்பீட்டட் கொஸ்டினே தான் நெறைய கொஸ்டின் வருது. திருக்குறள பொறுத்தவரைக்கும் ஓல்டு கொஸ்டின் நீங்க பார்த்தாலே போதும். அந்த ஓல்டு கொஸ்டின்லாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இப்போ அந்த உளவு அதிகாரமா, உளவு அதிகாரத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்ன ஓல்டு கொஸ்டின் அது தனியா வச்சிருக்கேன். நல்குரவா அதில தனியா கொஸ்டின் வச்சிருக்கேன். இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, கேட்ட அதிகாரத்தெல்லாம் தனித்தனியா இப்போ பார்த்தீங்கன்னா அன்புடம்ல கேட்ட கொஸ்டின் வச்சுங்க, விருந்தோம்பல் வச்சுங்க, இனிய குரல் எல்லா அதிகாரத்திலயும் எந்தெந்த அந்தந்த அதிகாரத்தில உள்ள கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எத்தன கொஸ்டின் சில நேரம் 4 கொஸ்டின் இருக்கும், சில நேரத்துல 2 கொஸ்டின் இருக்கும், சில 6 கொஸ்டின் இருக்கும். இப்படி எத்தன கொஸ்டினாலும் இருக்கும். எல்லா கொஸ்டினும் நான் வந்து மொத்தமா வச்சிருக்கேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கொண்டு போவோம்னா, திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இப்படி தான் கொண்டு போவோம். எப்படி கொண்டு போவோம்னா, 7 சீரு வரிசையா வந்து முதல்ல படிச்சுக்கணும் நம்ம. ஏன்னா அப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா விடுபட்டது, அதான் வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள ஒழுங்குபடுத்துக அந்த இதுக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து தேவைப்படும். அதனால 7 சீர் படிச்சுக்கணும். அதாவது 7 சீருக்கும் சொல்லுபொருள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பதான் எதிர்ச்சொல்லு அந்த அதே மாரிலாம் தேவைப்படும். அதுபோக வந்து டீப்பான கொஸ்டினுக்கும் தேவைப்படும். கருத்துரை தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த ஒரு இத குடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கூற்று காரணத்தில கூட கொஸ்டின் கேட்காங்க. அதுக்கு அது மாரி நெறைய இதுக்கு தேவைப்படுது. அப்போ கருத்துரையும் தெரிஞ்சுக்கணும். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன செய்யணும்னா, ஓவியம் மூலமும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து புரிய வைப்போம். அதாவது டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் வச்சு கீழ வச்சிருப்போம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சிருப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 25 அதிகாரம் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா, இல்ல. அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஜிகேல வந்து நீங்க போட முடியாது. 25 அதிகாரம் மட்டும் படிச்சுட்டு போனீங்கன்னா, ஜிகேல போட முடியாது. அதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்க 104 அதிகாரம் இருக்கு. அந்த 104 அதிகாரம் மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா போதும். ஆனா, அந்த 104 அதிகாரத்தில 240 திருக்குறள் தான் இருக்கு. அது மட்டும் படிச்சா போதுமான்னு கேட்டா, இல்ல. அப்ப என்னதான் சார் செய்யணும்? அத சொல்லுங்க சார்னா, இப்ப என்ன செய்யணும்னா, இந்த 25 அதிகாரத்தையும் படிச்சிருக்கணும். 1 25 அதிகாரத்த ஃபர்ஸ்ட்டு படிங்க. படிச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும்னா, ஸ்கூல் புக்ல இருக்க 240 திருக்குறளையும் படிக்கணும். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா, 3வது டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல கேட்ட அதிகாரத்தில போய் படிக்கணும்.
அந்த அதிகாரத்தில் போய் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்ட அந்த திருக்குறள நல்லா அழுத்தி படிக்கணும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அதிகாரத்தில உள்ள கொஸ்டின் படிச்சோம்னா போதும். அதுக்கப்புறம் மீதி இருக்க அதிகாரத்த படிச்சா மொத்தமாவே எல்லாமே கவர் ஆயிரும். 108 அதிகாரமே கவர் ஆயிரும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அதிகாரம் வந்து வேண்டாம். ஏன்னா, இதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப பாருங்க இந்த நான் குறிக்காதது இருக்குல்ல, மார்க் பண்ணாதது, மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த சிவப்பு கலர்ல. அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 30 அதிகாரம் இருக்கு. அப்போ அந்த 30 அதிகாரத்த எதுக்கு முதல்லயே நம்ம போய் படிக்கணும். அதனால அன்வான்டட் ஆயிரும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நெறைய படிக்கணும். அதனால திருக்குறள் படிக்காம போயினாலும் கொஸ்டின் போட முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறள்லாம் படிச்சா தான் கொஸ்டின் போட முடியும். அதனால படிக்காம கொஸ்டின் போடணும்னு நெனச்சீங்கன்னா, அது கஷ்டம். அது உங்களுக்கு தான் ஆபத்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு போங்க. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு படிங்க. புரியாம படிச்சீங்கன்னா, அதோட எஃபெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஆப்ஷன்ல உங்களுக்கு தெரியும். அதோட பிரதிபலிப்பு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு படிங்க. யாரா இருந்தாலும் புரிஞ்சு படிங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பொது தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு இருக்கோம். சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து போவும். அந்த சீரிஸ் வந்து எப்படின்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து கவனிக்கணும். லைவ்ல தான் வரும். லைவ்ல இருந்து 1 நாள் தான் இருக்கும். அந்த அது வந்து பார்த்தீங்கன்னா, 1 நாள் இல்ல 2 டேஸ் தான் அந்த லைவ் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும். அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா, அன்லிஸ்ட் பண்ணிருவேன். அப்படி லைவ் கொண்டு போறோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இயல் வைஸ் நடத்துனோம்னா, எல்லாரும் எத்தன நாள் ஆக்குவாங்கன்னு தெரியல. நான் வந்து பார்த்தீங்கன்னா, அதிகபட்சம் 50 டேஸ் தான். 50 டேஸ் கூட எடுக்க மாட்டேன். 50 டேஸ்க்குள்ள 6த்துலேருந்து 12த் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, நியூ புக் அண்ட் ஓல்டு புக் முடிச்சுருவேன். அடுத்தால சிலபஸ் வைஸ் முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, அது நல்லா நீட்டா படிக்கணும். இதையும் நீட்டா தான் படிக்கணும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, இத படிச்சுட்டாலே அங்க ஈஸியா இருக்கும். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 4 3 12 4 மாசமே ஓவர் தான். அதனால 120 டேஸ் தான். அதாவது ஏன்னா இலக்கணம் எல்லாமே பார்க்கணும். நல்லா ஓல்டு வெர்ஷன் அதில ஏன்னா சிலபஸ் வைஸ் படிக்கலாம் வந்து ஸ்கூல் புக்ல உள்ளது படிப்போம். அதான் அடிஷனல் படிப்போம். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா, ஓல்டு வெர்ஷன் படிப்போம். அதான் அவுட் ஆஃப் படிப்போம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, 120 நாள் வச்சிருக்கேன். இல்லன்னா கம்மியா தான் வரும். இப்படி எல்லாமே நீங்க படிக்கணும். பொது தமிழ் எப்படி படிக்கணும், நான் வேணா தனியா ஒரு வீடியோ போடுறேன். அதாவது நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே பொது தமிழ் எப்படி படிக்கணும் போட்டுட்டே இருந்தா வீடியோ தான் பார்ப்பீங்க தவிர, படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தயாராகல. அதனால படிங்க. ஆனா திருக்குறள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி கேட்காங்கன்னு தெரிஞ்சு படிச்சா தான்ப்பா கண்டிப்பா வந்து பார்த்தா பாஸ் ஆக முடியும். எந்த திருக்குறள் மட்டும் இல்ல, மேக்ஸ்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, எந்த டாபிக் தேவை, எது தேவையில்ல அப்படின்னு ரொம்ப தெரிஞ்சு தான் படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து காம்படிட்டிவ் ஃபீல்டு படிக்கும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா எது தேவை, தேவையில்லாதது தெரிஞ்சு படிச்சீங்கன்னா, அப்பனா தான் உங்களுக்கு வெற்றி வந்து கண்டிப்பா கிடைக்கும். வெற்றிங்கிறதுங்கிறது பார்த்தீங்கன்னா 10,000 பேருக்கு தான் கிடைக்கும். எல்லாத்துக்கும் கிடைக்காது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, யாரு எல்லாமே தெரிஞ்சு படிக்காங்களோ, அவங்க புரிஞ்சு, தெரிஞ்சு படிக்காங்களோ, அவங்களுக்கு தான் வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கும் வெற்றி கிடைக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, வரும் தேர்வு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அடுத்த வீடியோல வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் வீடியோ பார்க்கலாம். பாரதியார் வந்து பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்லாம் தயாரிச்சு தான் இருக்கு. அது பார்க்கலாம். இல்லன்னா வந்து பார்த்தீங்கன்னா, இயல் வைஸ்னாலும் கொண்டு போலாம். இயல் வைஸ் கொண்டு போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பீடா போகும். எப்படி கொண்டு போலாம்னு வேணா உங்களோட கமெண்ட்ட சொல்லுங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் அடிஷனல்லாம் அப்படின்னா நம்ம சேர்ந்து தான் படிப்போம். அதான் நம்மளோட இதே. ஏன்னா, எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி அடிஷனல்னு நடத்த மாட்டாங்க. நம்ம வந்து அத சேர்த்து நடத்துவோம். அதாவது ஜாதி மதங்களை பாரோம் உயர் சென்மம் இத்தேசத்தில் எய்தினராயின் வேதியராயினும் ஒன்றே அன்றி வேறு குலத்தினர் ஆயினும் ஒன்றே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பாரதியார் இத வந்து பார்த்தீங்கன்னா எழுதியிருப்பாரு. அத வந்து பார்த்தீங்கன்னா, அம்பேத்கர் பாடத்தில வந்து பார்த்தீங்கன்னா, மேற்கோளா காமிச்சிருப்பாங்க. அப்போ இத பாரதியார் இதில நீங்க படிக்கல படிச்சிடணும் சேர்த்து. அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, குழப்பாம இருக்கும். இப்ப பாருங்களேன், இந்த நாமருக்கு குடியேற நம்ம நெஞ்சம். இது தான் அந்த பாரதியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அச்சமில்லை எச்சமில்லைன்னு ஒரு பாடலுக்கு முன்னோடியா இருந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இப்படி நம்ம கோர்வையா அடுத்தால இந்த இத ரிவிஷன் பண்ணணும். ஓ! ஜாதி மதங்களை பாரும்னு சொன்னாரு. ஐயா இது பாரதியார் ஐயா சொன்னாரு. அதில அச்சமில்லை அச்சமில்லை பாடத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இது சொன்னாரு. அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா, பாரதியார் பத்தி படிக்கல. நான் இது பார்த்தீங்கன்னா எட்டயபுரத்த வந்தாரு. இப்ப 1000 உண்டு எங்க ஜாதியில எனில் அந்நியர் வந்து புகழென்ன நீதி. இப்படி வந்து தான் படிச்சோம். ஓ! அப்படியே ரீகால் பண்ணிட்டு மேல வந்து ரீகால் பண்ணிட்டு படிச்சீங்கன்னு வச்சுக்கங்களேன், குழப்பாது. பாரதியார் ஆப்ஷன் யார் வச்சிட போறாங்க? ஒரு கொட்டேஷன் குடுத்தா பாரதியார் வைப்பாங்களா? அடுத்தா பாரதிதாசன வைப்பாங்க. அதுல யார் கவிமணிய வைப்பாங்க. இல்ல பட்டுக்கோட்டை, இல்லன்னா நாமக்கல் கவிஞர். இந்த 4, 5, 6 பேர தான வைக்காங்க. நம்ம இத தெளிவா படிச்சுட்டு, அத ஷார்ட்கட் வேணா வச்சு படிச்சுக்கலாம். அடுத்தால வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சு படிச்சுக்கலாம். இப்படி நெறைய இது மெத்தட்லாம் இருக்கு. அதெல்லாம் படிச்சா மட்டும் போதும். சரிங்களா? இந்த வீடியோ வந்து 19 நிமிஷம் ஆயிட்டு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு போதும். அடுத்த வீடியோல சந்திக்கலாம். அனைவரும் படிங்கப்பா நல்லா. எல்லாமே நல்லா உடம்ப பார்த்துக்கணுங்க. நல்லா படிங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு ஐந்தும் இருள் தீர எண்ணி செயல். அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு செயல செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொரு செயலையும் செஞ்சுருங்க. அப்பனா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அது தொடர்புடைய செயல அப்பவே செஞ்சு முடிச்சுருங்க. சரிங்களா? அடுத்த வீடியோல சந்திக்கலாம். எல்லாருக்கும் நன்றிப்பா. வணக்கம்.